ஓகே, ஸோ பெரிய விஷயமே கிடையாது. யூ சி த ஆயில். ஸோ இது வந்து வாட் ஐ டூ இஸ் கேரட் எடுத்துட்டு கேரட் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தாம்மா பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீட்டில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சு தாம்மா நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன். நான் செஞ்சு ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து கேரட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். கேரட் வந்து நல்லா இந்த மாதிரி சீவிர கட்டையில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துருவலாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். கேரட் வந்து நமக்கு விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுமா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றிருக்கேம்மா. தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கிட்டு இது நம்ம கொஞ்சம் நிறைய கூட நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கேரட் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுருவோம்மா. லைட்டாக சூடானா பரவாயில்ல, உடனே நம்ம வந்து அந்த கேரட்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு சிம்மிலே வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம மெதுவாக கிளறி கொடுக்கணும். கேரட் துருவல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிறேம்மா. அதாவது நமக்கு வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் வந்து நார்மலாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த தேங்காய் எண்ணெயே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு மெதுவாக நம்ம கிளறி கொடுக்கணும். கேரட் அவ்வளோ நல்லது. இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா முகம்லாம் வந்து ரொம்பவே கருத்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்ம வந்து சீரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆயிலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு சூப்பராக தெரியுமா. ரொம்ப முகம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வெயிலுக்காக கருப்பாக இருக்கும். கருப்பு கலரில் ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாலாம் வரும் பார்த்திங்களா, திட்டு திட்டா. சரி, அந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து பூசிக்கிட்டே வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும்மா. இது கலர் பார்த்திங்களா நமக்கு மாறுறது நமக்கே தெரியுது பாருங்கள். சரி, ரொம்ப வந்து தீய விடக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு வெந்து வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஈரத்தன்மைலாம் போயிட்டு நமக்கு அந்த ஆயில் வந்து கரெக்டாக தெரியும் நமக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து வர்ற வரைக்கும் தான் நம்ம வந்து இது பண்ணணுமா. ரொம்ப தீச்சிட்டோன்னா கலர் மாறிடும், நமக்கு ஃப்ளேவர் எல்லாமே மாறிடும் உங்களுக்கு. சரி, அதனால் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து காய்ச்சினா போதுமா. சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கேரட்லேருந்து நம்ம வந்து இப்போ வந்து கேரட் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கரெக்டான பக்குவத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விட்டமின் இ ஆயில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாமா. விட்டமின் இ ஆயிலும் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது இல்லைன்னா உங்களுக்கு பாதாம் ஆயில் இருந்தால் கூட அதை கூட ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயோடு இதுவும் சேர்ந்துருச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கு சூப்பராக நமக்கு நல்லா இருக்கும்மா. இப்போ ரெண்டும் கலந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும்மா. ஏன்னா அந்த ஆயில் வந்து விட்டமின் இ ஆயிலுக்கு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுவும் அந்த தேங்காய் எண்ணெயும் நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு அந்த கேரட்டெல்லாம் நல்லா ஒரு மேஷ் பண்ண மாதிரி பண்ணி நம்ம எடுத்துட்டோன்னா அதில் இருக்க ஆயிலெலாம் வந்து நமக்கு ஃபில்ட்ராகி வந்துடும். இப்போ ஈரத்தன்மை இல்லாமல் நமக்கு வெறும் ஆயில் மாத்திரம் சூப்பராக ரெடியாக இருக்குது. கலர் பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நமக்கு கேரட் என்ன கலரோ அந்த நேச்சுரலான அந்த கலருக்கே நமக்கு வந்துருச்சு. நம்ம எதுவுமே கலர் சேர்க்க போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ ரேட் போட்டு நம்ம நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்குமா இந்த ஆயில். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு. நல்ல ரிசல்ட்டு தெரியும். இது ஒரு வாட்டி செஞ்சு நீங்கள் வந்து நல்லா ஒரு ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்களா இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், இல்லை வெளியிலேயே கூட வைக்கலாம். அதனால் நீங்கள் வந்து நிறைய செஞ்சுக்காமல் ஓரளவுக்கு
ஒரு சின்ன கப் அளவுக்கு செஞ்சிங்கன்னா தீர கூட நீங்கள் ஒரு கேரட் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கேரட்டில் ஆயில் ரெடி ஆகிடுச்சுமா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ணி காட்டுறேன். அந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஆலிவேராவை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை கூட எடுத்துக்கலாம். சரி, நான் இப்போ வந்து கடையில் வாங்கினேன் அந்த ஆலிவேரா ஜெல் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஸ்பூனில் வந்து கொஞ்சம் நேரம் கலக்கி விடணுமா. கலக்கி விட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் நேரம் கையை விடாமல் நம்ம வந்து கலர க்ரீம் பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் அந்த ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேரட் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திருப்பியும் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கேரட் ஆயிலும் அந்த ஆலிவேரா ஜெல்லும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம கிளற எப்படி வந்துடும்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும்மா. சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம விடாமல் கொஞ்சம் நேரம் கிளறணும். கிளற நமக்கு சூப்பராக வந்துடும். நமக்கு நல்லா ஒரு பஃபியாக ஒரு க்ரீம் வந்து நல்லா கிடச்சிரும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஆயிலாகவும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி க்ரீமாகவும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து நைட் க்ரீம் வச்சுக்கலாம், ஒன்று வந்து பகலில் பூசிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நைட்டில் பூசிட்டு கூட நீங்கள் வந்து பெசாமல் படுத்துட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா முகம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் தொடர்ந்து போட பார்த்தீங்கன்னா வெயில்னால் வர அந்த கருமையெல்லாம் போயிட்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இப்போ பாருங்கள், நம்ம கலர அது எவ்வளோ நல்ல ஒரு க்ரீமாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம கலர தாம்மா வரும். கைவிடாமல் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். கிளறிட்டு சரி, இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்துச்சுன்னா டப்பாவில் கூட நம்ம வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். நான் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு க்ரீம் ரெடியாக இருக்குது. இதுவும் நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம கடையிலலாம் வாங்கி வேறு அதில் கெமிக்கல்லாம் ஒரு கலந்துருப்பாங்க. கேரட்டில் செஞ்சது, ஃப்ரூட்டில் செஞ்சது அப்படின்னு க்ரீம் நிறைய விற்கிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் கெமிக்கல் கலந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் கிடச்சிருச்சு பார்த்திங்களா. எவ்வளோ அப்படியே செண்டு மாதிரி உழுவுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து கலக்கணும். இந்த மாதிரி கலக்கினதை நம்ம இப்படி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் நீங்கள் வெளியிலையும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு கெட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கெட்டு போகாது. இது உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாமா. சூப்பரான நமக்கு ஃபேர்னஸ் க்ரீம் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணி வீட்லேயே ரெடி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா மனசுக்கும் நமக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம காசும் ரொம்ப செலவு பண்ண வேணாம். நமக்கு வந்து ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும். சூப்பராக கிடைக்கும், நல்லாவும் இருக்கும்மா. இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு கையில் வந்து ஆயில் வந்து பூசி காமிக்கிறேன். நான் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும்மா இந்த ஆயில் வந்து நமக்கு. இந்த கேரட் ஆயில் தேய்க்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேய்க்க உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக தெரியும் பாருங்கள். நல்ல ஒரு கோல்டு கலரில் அப்படியே உங்களுக்கு ஸ்கின்னு மாறுறது உங்களுக்கே தெரியும். நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது. நல்லா நம்ம போட நல்லா க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும்மா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம முகத்துக்கு, கழுத்துக்கு, நம்ம கையிலலாம் கூட வந்து முட்டிக்கிட்டெல்லாம் கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுத்து விடலாம். இல்லை நைட்டில் நீங்கள் வந்து இந்த ஆயிலை தடவிட்டு படுக்கிறதா இருந்தாலும் படுத்துக்கலாமா. ஒன்று நைட்டில் க்ரீம் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஆயில் போட்டுக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. பகலில் ஒன்று, ராத்திரியில் ஒன்று, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் ரெண்டுத்தையும் மாற்றி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக உங்கள் முகம் வந்து மாறுறது உங்களுக்கே தெரியும்.
இப்போ பாருங்கள், நான் கையிலேயே உங்களுக்கு பூசி காமிக்கிறேன். கையிலேயே வந்து கொஞ்ச நேரத்துலேயே, நான் ரொம்ப நேரம் மசாஜ் கூட பண்ணலாமா, உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் பூசி காமிக்கிறேன். அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ மாற்றம் தெரியுது பாருங்கள். சரி, இதே நமக்கு நல்ல ஒரு க்ளோவாக கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இந்த கையில் வந்து முட்டிக்கிட்டெல்லாம் கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துலலாம் கூட நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கெங்கே கருப்பு இருக்கோ அந்த விரல்கிட்டெல்லாம் கூட கருப்பு சில பேருக்கு இருக்கும், அந்த மாதிரி இடம்லாம் கூட தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு கூட அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட குளிக்க போகலாம். நீங்கள் ரொம்பவே நல்லாயிருக்குமா. இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.